ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம லக்னம். லக்னாதிபதி சூரியன் 12 பாவங்களில் இருக்கும் பலனை காண்போம். லக்னாதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருப்பார். தனக்கென்று ஒரு தனித்துவத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். உஷ்ண தேகமுடையவர்கள், அதிகார எண்ணம் கொண்டவராகவும், தலைமையேற்று பொறுப்புகளை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் இருப்பார்கள். 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது தனது நண்பரின் வீடான புதனுடைய கன்னியில் இருப்பார். பேச்சில் தெளிவு இருக்கும். குடும்ப பாசம் கொண்டவராகவும், கண்டிப்பான பேச்சு உடையவராகவும், கண்கள் ஒளிமிகுந்து காணப்படுவராகவும் இருப்பார். ஆரம்ப கல்வியில் முதன்மை பெறுவார்கள். தனப்புழக்கம் தாராளமாக இருக்கும். வாத திறமை உடையவர்களாக இருப்பார்கள். 3ஆம் வீடான துலாத்தில் சுக்கிரன் வீட்டில் சூரியன் இருக்கும்போது நீச்ச நிலையை அடைவார். பலம் குறைந்து காணப்படுவார்கள். தைரியம் இல்லாதவராகவும், வெற்றி கிட்டுவதில் இழுபறியும், சகோதரர் வழியில் பிரச்சனையும் தருவார். சிலருக்கு காது சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். தந்தைக்கு சில சறுக்கல்களும் உண்டு பண்ணும். நாளில் சூரியன் விருச்சிகத்தில் செவ்வாயின் வீட்டில் நட்புடன் கேந்திரத்தில் வீற்றிருப்பது பலம்தான். சுகவாசியாக இருக்க ஆசைப்படுவார்கள். தாய் அன்பு கொண்டவராகவும், வித்தைகள் கற்பதில், தொழில் முயற்சிகளிலும் சிறிது பின்னடைவு உண்டாகும். 5ஆம் வீடான தனுசில் குருவின் வீட்டில் இருக்கும்போது நட்பு பெற்று விளங்குவார். கோணத்தில் இருப்பது சிறு குறை என்றாலும் பூர்வ புண்ணிய பலம் மிகுந்தவராகவும், குலதெய்வ ஆசி பெற்றவராகவும், மந்திர உச்சாரணங்களில் கைதேர்ந்தவராகவும், பிள்ளைகளின் மீது பாசம் கொண்டவராகவும் விளங்குவார்கள். 6ஆம் இடமான மகரத்தில் சனியின் வீட்டில் இருக்கும்போது பகை நிலையில் இருப்பார். இருந்தபோதிலும் உபஜயசனம 6இல் இருக்கும்போது எதிரிகளை வெற்றி கொள்பவராகவும், சிரமத்தின் பேரில் உத்தியோக மேன்மை அடைபவராகவும் இருப்பார். தைரியம், தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படும். 7ஆம் இடமான குடும்பத்தில் சனியின் வீட்டில் இருக்கும்போது பகை பெற்றுதான் இருப்பார். இருந்தபோதிலும் தன் வீட்டை தானே பார்க்கும் வல்லமையும், கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும் வலிவும் ஜாதருக்கு பலனை கூட்டவே செய்யும். நண்பர்கள் வட்டத்திலும், உறவுகள், மனைவி வகையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். 8ஆம் இடமான மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கும்போது நட்புடன் இருப்பார் என்றாலும் மறைவு ஸ்தானம் பெற்றிருப்பார். கோபம் கொண்டவராகவும், அவசரப்பட்டு தன் நிலையை இழக்கக்கூடியவராகவும், டென்ஷன் மிகுந்தவராகவும் இருப்பார்கள். சிரமத்தின் பேரிலேயே தன்னை உயர்த்தி கொள்வார்கள். 9ஆம் இடமான மேசத்தில் செவ்வாயின் வீட்டில் இருக்கும்போது உச்ச பலத்துடன் இருப்பார் என்றாலும் கோணத்தில் இருப்பார். தந்தைக்கு சரிவு தருபவராகவும், பாக்கியங்களை பெறுவதில் தடங்களும், பட்ட படிப்பு படிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு தொடர்பவராகவும் இருப்பார்கள். தானே தன் நிலை சரிவுக்கு காரணமாவார்கள். 10ஆம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் பகையுடன் இருப்பார் என்றாலும் திக்பலத்துடன் மேன்மை பெற்றிருப்பார். அரசு அனுகூலமும் உயர் பதவிகளும் தருவார். அரசியலில் தலைமை பொறுப்பை கிட்டும். அநேகர் அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவிகளில் இருப்பார்கள். 11ஆம் இடமான மிதுனத்தில் புதன் வீட்டில் நட்புடன் இருப்பார். நல்ல லாபங்களை பெறுபவராகவும், ஏற்றுமதி தொழில் செய்வராகவும், வியாபாரத்தில் நிபுணராகவும், அரசாங்க உதவி பெறுவராகவும், பெரும் செல்வந்தராகவும் இருப்பார்கள். 12ஆம் வீடான கடகத்தில் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது நட்புடன் இருப்பார். சஞ்சாரம் செய்வதில் பிரியமுடையவராகவும், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் பணிபுரிபவராகவும், பணம் செலவு செய்து இன்ப வாழ்க்கை வாழ்பவராகவும் இருப்பார்கள். இப்பலன் சூரியன் தனித்து இருக்கும் பலன்தான். சுபர் பார்வையும் சேர்க்கையும் மேற்கூறியவற்றில் நற்பலன்களை அதிகப்படுத்தவும், தீய பலன்களை குறைக்கவும் செய்யலாம்.